இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க பாட்டி இறந்துட்டதா போன் வருது. அந்த நியூஸ கேட்டதுல இருந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இந்த துக்கத்துல இருந்து அவங்க அப்பாவை எப்படி சமாதானப்படுத்த போறோங்கிற கவலை தான் அதிகமா இருக்கு. என்ன இவரோட அப்பாவுக்கு அவரோட அம்மா மேலதான் பாசம் அதிகம். ஒரு சின்ன வெயிட்ட கூட தூக்க விட மாட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா இருப்பாரு. அப்படி இருக்க இன்னைக்கு அவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறோமோன்னு கவலையோட வரா. வந்து பார்த்தா வீடே ஒரே கோலாகலமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவங்க அப்பாவோட சத்தம் தான் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவளோட அத்தைங்க அவங்க போட்டிருக்கிற மோதிரத்தை காட்டி பெருமைப்பட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இது சாவு வீடு இவளுக்கே சந்தேகம் வந்துருது. அதுக்குள்ள இவரோட அப்பா இவளை கூப்பிட்டு வந்திருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறாரு. அவர் சிரிக்கிறத பார்க்கும்போது இவளுக்கே கோவம் வருது. ஏன்னா ஒரு பக்கம் பாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவரோட அப்பா கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வராம சந்தோஷமா இருக்காரு. ஒருவேளை பெரியவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸே வராது போலன்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அவரோட அம்மா பெரியப்பா யூஎஸ்ல இருந்து நாளைக்கு நைட் ஃபிளைட்ல தான் வராங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பாட்டி எடுத்துட்டு போனதும் எல்லா சொந்தக்காரங்களும் கிளம்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா இவரோட அப்பா நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒரு ஓரமா சோகமா உட்கார்ந்திருக்காரு. அட்லீஸ்ட் இப்பயாவது ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறா. ஆனா அடுத்த செகண்டே அவங்க அம்மா சாப்பாட கொண்டு வந்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி பசங்களை சாப்பிட கூப்பிடுறாரு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அப்பாவுக்கு கல்லு மனசுன்னு அவர் மேல கோவம் தான் அதிகமாகுது. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்தது நார்மலா இருக்காரு. ஆனா அவங்க போனதும் யாரு கூடயும் பேசாம தூங்காம தனியா உட்கார்ந்திருக்காரு. சோ அவர்கிட்ட லேசா பேசி பார்க்கலான்னு பக்கத்துல வரா. இவளை பார்த்தது எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சுட்டு பேசுறாரு. சடனா பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா யூஎஸ்ல இருந்து இவரோட அண்ணன் வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் பக்கத்துல போனவர் தான் அவரை கட்டி பிடிச்சு சத்தமா கத்தி எழுவுறாரு. இப்ப இவர் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 நாளா அடக்கி வச்சிருந்த சோகத்தை மொத்தத்தி கொட்டிடுறாரு. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. பெரியவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா அத பசங்க முன்னாடி காட்டிக்காம சில பேர்கிட்ட மட்டும் தான் காட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறா.